அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு வந்திருக்கும் நம்மீதும் நம்மளுடைய குடும்பத்தார்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றும் மாபெரும் சமூக விழிப்புணர்வு கூட்டம் இப்போது அல்லாஹ்வுடைய அருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோடைக்கால பரிசளிப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் ஆவலுடன் காண இருப்பது நமது பள்ளி மொத்தம் மாணவர்கள் நபி வழியில் இல்லாத முகத்திலே விட்டளிப்போம் என்கிற விழிப்புணர்வு நாடகத்தை நடத்த உள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் அதனை செவித்து தாழ்த்தி கேட்ட அதன்களில் நடப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ நல்லபடியா தாவா முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரிகளே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சகோதரிகளே? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். உட்கார்ந்த சகோதரிகளே. ஆமா, எடுத்து பேசினா ரசூல்லா வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பேசுவாங்க. என்னமோ இவங்களுக்கு மட்டும்தான் ஹதீஸ் குரான் வசனங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நம்மளுக்கு அல்லாஹ் ரசூலே தெரியாத மாதிரி தான் பேசுவாங்க. சகோதரி முகத்தை கொஞ்சம் திறந்து கட்டுங்க, அப்பதானே நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும். நான் தான் ஃபாத்திமா, இன்னும் தெரியலையா? நீங்க இப்படி கை காலு முகம் முழுசா மூடிக்கி இருக்கனால ஆம்பளையா பொம்பளையானே தெரியல. இதில் நான் எந்த பாத்திமான்னு போய் கண்டுபிடிக்கிறது? எங்க வீட்டு தெருவில் வர 4-5 பாத்திமா இருக்காங்க, எனக்கு எப்படி தெரியும்? அட நம்ம பாத்திமா வச்சா முகத்தை திறந்தாதான் ஆளெல்லாம் யாருன்னே தெரியுது. என்ன ஃபாத்திமா சகோதரி, நேற்று நீங்கள் வரதட்சணை கல்யாணத்துக்கு போனதான் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அது உண்மையா? நாங்கள் நம்பலை, நீங்கள் தான் தௌஹீத்காரங்களாச்சே, இருந்தாலும் சொல்லுங்கள். ஆஹா, அதுக்குள்ள காதில் ஊதிட்டாங்களா? நான் ஃபேஸ் கார் கட்டிட்டு தானே போனேன். மூஞ்சை திறந்து போட்டு போனாதான் என் அண்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. மூஞ்சை மூடிட்டு போனேன். இப்போ முழுடி இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? தௌஹீதுங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஒரு நல்ல கெடுதி கூட போக முடியல. கல்யாணத்துக்கு போனால் பொண்ணு வீட்டு சாப்பாடா மாப்பிள்ளை வீட்டு சாப்பாடா, ஆடம்பரமான கல்யாணமா எளிமையான கல்யாணமா, கல்யாணத்தில் ஏதாவது அனாச்சாரம் நடக்குதா இல்லையா, நபியொலி திருமணமா நபியொலிக்கு மாற்றமான திருமணமா, வரதட்சணை வாங்கப்படுதா வரதட்சணை கொடுக்கப்படுதா, மறைமுகமாக ஏதாவது நடக்குதா, அப்பப்பா ஏகப்பட்ட கேள்வி. கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா, போனோமா, மதியம் 1 மணிக்கு சாப்பாடு வச்சாங்களா, சாப்பிட்டோமா வந்தோமான் இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் மார்க்கன்னு வந்துடுறாங்க. சாப்பாடு வச்சா பேச்சு மூச்சு இல்லாமல் சாப்பிட்டுட்டு வர மாதிரி பேசாதே சகோதரி. சாப்பிட்டுட்டு வெளியே வந்ததுலேருந்து வீடு வரைக்கும் வாய் மொன்னு பேசிக்கிட்டே தான் வரிய. உணவகத்திற்காக அல்லாம பாரிக்லவும் ஃபீமா ரசக்தவும் வௌஃபிக்லவும் வருகமும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு வரான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக சாப்பாடை பற்றி குறை சொல்லிக்கிட்டே வருது. நெய் சோறு போட்டால் ஏன் பிரியாணி போடலையா? பணக்காரவோ தானே. பிரியாணி போட்டால் கறிவேவலை, தாய்ச்சாலை புளிப்பு பத்தலை, எந்த மேசை தான் சமாச்சாரண்டே தெரியலை அப்படின்ட்டு திண்ட சோறு செரிக்கிற வரைக்கும் திட்டி வந்தது. நீங்களா எப்படி சொல்றீங்க? தூய்மையான எந்த அனாச்சாரமும் இல்லாத சத்திய கொள்கையில் இருக்கிறது கஷ்டம்தான். நாம் சிரமப்பட்டால் தான் நன்மையை அடைய முடியும். நன்மையை சேகரித்தால் தானே சூனத்தில் நுழைய முடியும். சில பேருக்கு தௌஹீத் ஜமாத்துன்னு சொன்னாலே கசப்போம். நம்மளை எதிரி மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா சத்தியத்தை எடுத்து சொல்கிறோம்ல, அப்படிதான் பார்ப்பாங்க. அன்னைக்கு மக்கா காஃபிர் இடத்துல ரசூல்லா மார்க்கத்தை அதனுடைய தூய வழியில் எடுத்து சொல்லும் போது கூட இதை விட எதிர்ப்புகள் இருந்துச்சு. எடுத்து சொல்வதே நம்மளுடைய கடமையாகும். சரி, அதெல்லாம் விடுங்க. நாங்கள் அதை விட முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம். என்னம்மா, வீட்டில் எது விசேஷமா? அதனால கூப்பாட்டு தந்துருக்கேடா. ஃபாத்திமா, சீக்கிரமா டீ போட்டு கொண்டு வா. என்ன அந்த பிள்ளை போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒன்றும் என்ன பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்து தூங்கிருச்சோ? டீ போட்டாச்சா இல்லையா? இவ்வளோ வேற வீட்டில் பாலில் நெட்டில் டீயை போடு காஃபியை போட்டுக்கிட்டு முட்டை பூஸ்ட் போடு ஹார்லிக்ஸ் போடுன்னு போல. டீ போட பாலில் மம்மி பிஸ்கட் வேற முடிஞ்சு போச்சு. எந்த வேலை சொன்னாலும் ஒழுங்காக செய்கிறது இல்லை, 3 தரமாக இருக்கிறது. உங்கள் அம்மா வரட்ட சொல்கிறேன். நீங்கள் வாங்கி வச்சா நான் என்ன போட்டு கொடுக்காம போகிறேன், பால் வாங்கி வச்சா போட்டு கொடுக்க போகிறேன். பிஸ்கட்டை நீங்கள் என்ன வாங்கியா வைக்கிறீங்க? வாங்கி வச்ச பிஸ்கட்டை ஃபுல்லாக நீயே தின்னுட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் தானே வாங்கி நம்ம இருக்குன்னு
எனக்கு என்ன சொல்றீங்களா? சரி சரி சரி, மாமியா மருமகளும் சண்டை போட்டுக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் அதுக்கெலாம் வரல. அதை விட முக்கியமான விஷயம் பேச தான் வந்துக்கிறோம். அதாவது என்னன்னா, நபி வழியிலே இல்லாத முகத்திரை விட்டெடுப்போம் அப்படிங்கிற கான்செப்டை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக எடுத்திருக்கோம். முகத்திரை சம்பந்தமாக முழுமையாக விளக்குவதற்கு தாவா அழைப்பு பண்ணிக்கு வந்திருக்கோம். இதுக்கா நான் ஓசி சாப்பாடுலாம் நினைச்சேன். ஓசி சாப்பாடு சாப்பிட்டு வேற ஒரு மாசமாச்சு. ஒரு மாசத்துக்கு 3 தடவையாவது ஓசி சாப்பாடு வந்துடும். இப்பெல்லாம் வரவே இல்லை. சரி சரி விடுங்க. பெரிய உஸ்தார் வேற வராங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. நாமி அஸ்ஸலாமு அலைக்கும் பெரிய உஸ்தார். வலைக்கும் சலாம். உம்மாடி சுபஹானல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். என்னம்மா இப்படி அந்நியான்களுக்கு முன்னாடி மூஞ்ச திறந்து போட்டு பேசிட்டு இருக்கா? இதெல்லாம் மார்க்கத்துல கூடுமா? கை கால் கூட தெரியாம மூடிக்கிட்டு கண்ணியமா இருக்கும்போது இப்படி மூஞ்ச திறந்து போட்டு உட்காந்துருக்கா. அல்லாஹ் நம்மள பாவத்தாளியாக்கிடுவாமா? இது பாவமா இருந்தா தானே முதல்ல எல்லாம் பாவத்தாளியாக்குவான். இது அல்லாவே அனுமதிக்காத விஷயம். அதனால பாவத்தாளியெல்லாம் ஆக்க மாட்டான். வந்து உட்காருங்கம்மா. சகோதரி, முகத்திலே நீங்க இந்த அளவுக்கு வலியுறுத்தி கடைபிடிக்கிறீங்களே, இது மார்க்கத்துல ஆதாரம் இருக்கா? இல்லை இது மார்க்க சட்டமா? ரசூலா சொல்றாங்க, யார் மார்க்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த மார்க்கத்தின் பெயரால் செய்யறாங்களோ அது நிராகரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. நாங்க என்ன மார்க்கத்துல இல்லாததையா பின்பற்றோம்? நாங்களும் ஹதீஸ் குர்ஆன் அடிப்படையில தானே பின்பற்றோம். இது நாங்க சொல்ற விளக்கத்திலே நீங்க விளங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஆண்களுக்கு முன்னாடி முகத்தை திறக்கக்கூடாதுன்னு. ஆண்கள் மட்டும்தான் பெண்களை பார்த்து ரசிப்பார்களா? பெண்கள் ஆண்களை பார்க்க மாட்டாங்களா? இப்போ என்னன்னா, ஆண்கள் பெண்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பெண்களை முகத்திரை அணிய சொல்றீங்க. இப்போ பெண்கள் ஆண்களை பார்க்குறாங்களே, இப்போ அவங்களுக்கும் முகத்திரை அணிஞ்சு விட வேண்டியதானே? ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே கட்டளை தான். தமது பார்வையை தாழ்த்து கொள்ளுமாறும் தமது கருப்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூறுகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ரசூலுடைய காலகட்டத்தில் சஹாபிய பெண்மணிகள் யாரும் முகத்திரை அணிந்ததாக எந்த ஹதீஸும் இல்லை. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஃபல்பின் அப்பாஸ் அலி இருக்கிறாங்க. கசம் குலத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்மணி வந்து மார்க்கம் விளக்கம் கேட்கறதுக்காண்டி ரசூலாட்ட வராங்க. அப்போ ஃபல்பின் அப்பாஸ் அலி அந்த பெண்ணையை உற்று நோக்கி பார்த்து இருக்கிறாங்க. அதை ரசூலா பார்த்துட்டு இங்கே என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய முகத்தாடை பிடிச்சு திருப்பி விட்டுடுறாங்க. ஆனால் ரசூலா அந்த ஆணை தான் கண்டிச்சாங்க தவிர அந்த பெண்ணை கண்டிக்கலை. நீ எவ்வளோ அழகா இருக்கணும், நீ ஏன் முகத்திரை அணிஞ்சிட்டு வரலன்னு கேட்கல, நீ நாளையிலேருந்து முகத்திரை அணிஞ்சிட்டு தான் வரணும்னு சொல்லவே இல்லை. அப்படி முகத்திரை அணியணும் இருந்தாலும் கூட அங்கே ரசூலா வந்து விளக்கியிருப்பாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, முகத்திரை அணியக்கூடாது. வேணும்னா இன்னொரு ஹதீஸை சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கன்னா ஜாபிர் அலி. முஸ்லீம் 1607. ஒரு பெருநாள் தொழுகையில் ரசூலுல்லாஹ் உரை நிறுத்துவதற்கு முன்னாடியே தொழுகையை முடிச்சுட்டு உரை நிறுத்திருக்காங்க. ஆண்கள் சைடு உரை நிறுத்திருக்கிறாங்க, பெண்கள் சைடு கேட்கலன்னு பெண்கள் சைடு போய் உரை நிறுத்திருக்கிறாங்க. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தர்மம் செய்யுங்க, ஏன்னா நீங்கள் தான் அதிக பேர் நரகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ வந்து பெண்கள் சைட்லேருந்து கண்ணங்கள் கருத்த பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் மட்டும் நரகத்தில் அதிகம் பேர் இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் தான் அதிகம் பேர் கணவனை வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்டே மோத்திரி அணியாமல் தான் பேசிக்கிறாங்க. அப்படி மோத்திரி அணியும்படி இருந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துலயே அந்த பெண்மணிக்கு விளக்கியிருப்பாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீல? வேற எப்படி சொல்ல சொல்றிய? புகாரில 578 வரக்கூடிய செய்தி முகத்திரை அணிகிறதுக்கு ஆதாரமா வருது. மூமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போட்டி கொண்டு ஃபஜர் தொழுகையில் பங்கெடுப்பவர்களாக இருந்தனர். ஃபஜர் தொழுகை முடிந்ததும் தங்களது இல்லங்களுக்கு திரும்பி விடுவார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். உடலோடு சேர்த்து முகத்தை மறைத்திருந்ததால் தானே ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியல. சகோதரி, கண்ணை விளக்கி பார்க்கையில கண்ணாடி போட்டு பார்ப்பீங்களோ, கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க சகோதரி. ஆயிஷா ரலி அறிவிக்கிறாங்க, புகாரி 578 செய்தி, மூமினான பெண்கள் தங்களது கம்பளி ஆடைகளால் போட்டி கொண்டு அல்லாஹ்வின் தூதருடன் ஃபஜர் தொழுகையில் கலந்து கொண்டு ஃபஜர் தொழுகை முடிந்து அவங்க இல்லங்களுக்கு திரும்பி சென்றாங்க. இருட்டின் காரணமாக தான் ஒருவர் அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு வருது. ரசூலுல்லாஹ் காலத்தில் லைட் எல்லாம்லாம் கிடையாது. ஃபஜருடைய நேரம் இருட்டாக தான் இருக்கும். புகாரி 578 செய்தி மட்டுமல்லாமல் புஸ்னத் அபியாலா 4993 செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கக்கூடிய செய்தி தான். அதுலேயும் இருட்டின் காரணமாக தான் ஒருவர் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று வருது. இது ரெண்டுலேயும் முக்கியமானது என்னன்னா,
இயற்கையின் காரணமாக தான் ஒருவர் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று வருவதை தவிர முகத்திரை அணிந்திருந்ததால் அல்ல. இன்னைக்கு முகத்திரை அணிகிறவங்களுடைய நிலைமை பார்த்தோம்னா முகத்தை மட்டும் இல்லாமல் கை கால்னு சொல்லி க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. இதுக்கு முதல்ல மார்க்கத்தில் ஆதாரமே கிடையாது. நம்முடைய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா முகம் 2 கை 2 கால் தெரியணும்னு சொல்லுது. முகத்திரை அணிகிறவங்கலாம் கெட்டவங்கன்னு, முகத்திரை அணியாதவங்களாம் நல்லவங்கன்னு நாங்கள் இங்கே சொல்ல வரல. முகத்தை திறந்து இருக்கிறவங்க தான் பலவிதமான தவறுகள்லாம் செய்கிறாங்க. அதை விட முகத்தை மறைத்து கொண்டு செய்கிற தவறு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவுதான் கூடுதலான ஆடைகளாக போட்டு மூடிக்கொண்டு சென்றாலும் இரையச்சம் என்னும் ஆடை தான் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இரையச்சம் தான். இரையச்சம் ஒரு இடத்தில் இருந்தால் அவர் எந்த தவறின் பக்கமும் போக மாட்டார்கள். சில ஊரில் முகத்திரை அணிவது மார்க்க சட்டமாக பார்க்குறாங்க. சில பேர் சட்டத்தை மாற்றி அமைச்சிக்கிறாங்க. என்னன்னா கன்னி பெண்கள் மட்டும்தான் முகத்திரை அணியணும்னு சில பேரும், கல்யாணம் ஆகிட்டா அணிய தேவையில்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், கல்யாணம் ஆகிட்டா எந்த ஆணும் அந்த பெண்ணை பார்க்க மாட்டாங்களா, ரசிக்க மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா? இது அறியாமையான வாதமெல்லாம் இருக்குது. இது மாதிரி இன்னைக்கு முகத்திரை அணியணும் நியமித்தோன்னா ஒரு சகோதரியை பார்த்தோம். இப்போ அவங்க என்ன தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்களே, சகோதரி இவங்க மூஞ்சி திறந்து காட்டுங்கன்னு சொன்னப்ப அம்மாடியோ சுபஹானல்லா அஸ்தக்ஃபிருல்லா, நீ என்னம்மா இப்படி சொல்கிறா, நாங்கள் பொது இடங்கள்ல அந்நிய ஆண்களுக்கு முன்னாலாம் திறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடியவங்க வீட்டில் மீனோ இல்லை பாலோ இல்லை பூ வாங்கும் போதோ தலையில் துணி கூட இல்லாமல் வாங்குற சில பேரை பார்க்குறோம். விற்கக்கூடியவங்க யார்? அந்நிய ஆண்கள் தானே, இல்லை சொந்தக்காரவங்களா? சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட ஹிஜாபை கடைபிடிக்கணுமா இல்லையா? ஒரு வாரத்துக்கு மூஞ்ச மூடணும்னு சொன்னால் கூட அதையாவது ஒழுங்காக கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தா கிடையாது. இன்னும் என்னன்னா, ஒரு பெரிய கடைக்கோ ட்ரெஸ்ஸு கடைக்கோ இல்லை நகை கடைக்கோ போனாலோ இங்கேருந்து முழுசாக மூடிக்கிட்டு போக வேண்டியது. அங்கே போய் மூஞ்ச தாண்டு போட்டு சிரிச்சு பேசுகிறாங்க. நம்முடைய மார்க்கத்தில் சிரிச்சு பேசுகிறதுக்கே தடை இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் குலைந்து பேசாதீர்கள். அப்படி குலைந்து பேசினாங்க அப்படின்னா யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சபலப்படுவான். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் பேசும்போதும் ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேசும்போதும் கண்ணியமாக பேச வேண்டும் அல்லாஹ் சொல்றான். ஆமாம் சுமையா சகோதரி, நீங்கள் வந்ததில் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன புர்கா போடாமல் கெவுன் போட்டிருக்கிய? கெவுனா? இதான் என்னுடைய ஃபேஷன் புர்கா. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ட்ரெண்டிங்லே இல்லையா? ஓ, இதான் புர்காவா? இன்னைக்கு ட்ரெஸ் கடையில் போய் ட்ரெஸ்ஸு கலராக டிசைனாக எடுக்கிற மாதிரி புர்காவும் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? புர்கா எதுக்கு? நம்மளோட உடலையும் அலங்காரத்தையும் மறைப்பதற்கு தான். இப்போ உள்ள பெண்கள்லாம் புர்கா எப்படி தெரியுமா போகிறாங்க? உள்ளே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை விட கிராண்டாக வெளியில் போட்டிருக்காங்க. புர்கா எந்த நோக்கத்திற்காக அள்ளப்பட்டுச்சோ அதையே மாற்றி அமைச்சிட்டாங்க. அல்லாவே தன்னோட திருமறைக்குறான சொல்றான். 33வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல சொல்றான், நபியே தமது தலைமுக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ளுமாறும் உமது மனைவியருக்கும் உமது பெண் மக்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் கூறுகிறார்கள். அதுவே அவர்களை அறியப்படுவதற்கும் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றது. அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பானவனாகவும் இருக்கிறான். அல்லாவே போட சொல்லிட்டவனே நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு தான் யாராவது போய் மதரசால போய் அரபி கற்றுக்கணுங்கிறது. இதில் முக்காடு என்ற இடத்துல அரபி சொல் ஜலாபிப் என்று சொல்லியிருக்கு. இதனுடைய பன்மை என்னன்னா ஜில்பாப் ஆகும். ஜில்பாப் அப்படின்னா தலையிலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் மறைப்பதாகும். நம்ம சில பேருக்கு தோணலாம், தலையிலேருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் மறைக்கும் போது தலையோட சேர்த்து முகத்தையும் தானே மறைக்கணும் அப்படின்னு தோணலாம். ஆனால் அல்லாஹ் அதே வசனத்தில் சொல்கிறான், தாலிக்கு அதனா ஐயோரம் பூனை வளா யூதைன, அவர்கள் யாரென்று அறியப்படவும் தொந்தரவு செய்யப்படாமல் இருப்பதற்கும் ஏற்றது. கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றார்.
இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க யாருன்னு அறியப்படணும்னு சொல்கிறான். இப்போ அவங்க முகத்தை மூடிக்கிட்டாங்கன்னா இவங்க யாருன்னு தெரியாது, இன்னாருடைய மகள் இன்னாருடைய மனைவி என்று தெரியாது. இன்னும் சமூகத்தில் பலவிதமான தவறுகள் நடக்குது, திருட்டு கொலைகள், இதெல்லாம் இதனால் முகத்தை மூடிக்கொண்டு தான் செய்கிறாங்க. இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் தலையிலிருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் முகம் தெரிகிற மாதிரி ஜில்பாபை போட்டுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் என்னன்னா சமூகத்தில் பலவிதமான தவறுகள் சர்வ சாதாரணமாக நடக்குது, திருட்டு கொலைகள். இன்னும் மாற்று மத பெண்கள் கூட பருதாவையும் முகத்தையும் அணிந்து கொண்டு பல்வேறு தவறுகளை செய்கிறாங்க. ஏன் அவர்களை சொல்ல, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்த மார்க்க நெறிகளை கொண்ட பிள்ளைகளே மாற்று மதத்தவர்கள் கூட ஓடி போகக்கூடிய மாபாதக செயலை பார்க்கிறோம். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்ததை தவிர இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை முக்கிய காரணமாக இருப்பது என்ன? முகத்தை அணிவதனால தான். முகத்தை அணிஞ்சுக்கிட்டா பலவிதமான தவறுகள் பலவிதமான தவறின் வாசல்கள் திறந்து விடப்படுகிறது. நம்ம ஃபாத்திமா சகோதரி மாதிரி தான் தௌஹீதுன்னு சொல்லிட்டு வரதட்சணை கல்யாணத்தில் சாப்பிட்டது மாதிரி தான். நம்ம மூச்சை மூடிக்கிட்டோம்னா நம்ம எந்த தவறு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு தைரியத்தை கொடுக்குது. இந்த மாதிரி காரணத்துக்காண்டி ஃபேஸ் கவர் போடக்கூடாது. சரி, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் சொல்ல போறீங்க? ஐஷா அலி அவர்கள் கூட சஹாபாக்களுக்கு முன்னிலையில் முகத்தை மறைத்தார்கள் என்று ஹதீஸில் வருகிறதானே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ ஐஷா அலி மார்க்கத்துக்கு முரணாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? நாங்கள் அப்படி சொல்ல வரலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சஹாபாக்கள் முன்னிலையில் முகத்தை மறைத்தார்கள் என்பதனால அனைத்து பெண்களும் மறைக்கிறார் என்று சொல்வது தவறான வாதமாகும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள தனி ஹிஜாப் சட்டமாகும். பல முறை ரசூலாட்ட உமர் அலி கேட்குறாங்க, யா ரசூலுல்லா, தங்களிடம் நல்லவரும் வருகின்றன, கெட்டவரும் நயவஞ்சர்களான தீயவர்கள் வருகின்றன. அதனால உங்களுடைய துணைவீரான அந்நியருக்கு பர்தாயிட்டா நல்லா இருக்குமே என்று சொன்னப்பதான் அல்லாஹ் பர்தா சட்டம் தொடர்பான வசனங்களை அறினான். அல்குரான்ல 33வது அத்தியாயத்தில் 53வது வசனத்துல நபியின் மனைவிரான நீங்கள் எதை கேட்டாலும் திரைக்கு அப்பாலிருந்து கேளுங்கள், அதுதான் உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் தூய்மையானது. அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது. ரசூலாக்கு அப்புறம் நீங்க அவர்கள் மனைவிமார்களை நீங்கள் மணக்கவும் கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ரசூலாவுடைய மனைவிமார்களுக்கு முகத்தையும் மறைப்பது மட்டும் சட்டம் கிடையாது, தன்னுடைய முழு உருவத்தையும் மறைக்கணும். அவங்க இப்போ ஒரு மரப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க நிற்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க இருக்கணும். இப்போ இதையும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள மாதிரி தான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு என்ன தனி சட்டம்லாம் இருக்குது. ரசூலா மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ சிறு வயதாக இருந்தாலும் கூட அவங்க மனைவிமார்கள் 2வது கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ரசூலாவுடைய சொத்தில் மனைவிமார்களுக்கு பங்கு கிடையாது. இதையும் சேர்த்து தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட 2வது கல்யாணம் நீங்கள் பண்ணிக்கக்கூடாது. கணவன் எவ்வளோ சொத்து வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பங்கு கேட்கக்கூடாது. இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிப்பீங்களா? இது உண்மைக்கு மாற்றமான விஷயம். இது நம்ம சிந்தனை கூட எட்டாத விஷயமா இருக்குது. இது அவங்களுக்குன்னு உள்ள தனி சட்டம். இப்போ நமக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். இது அவங்களுக்குள்ள சட்டம் என்ன பிரத்யோக சட்டமாகும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். மாஷா அல்லாஹ், முழுமையான விளக்கத்தை எங்களுக்கு விளக்கியிருக்கீங்க. இதுவரை நாங்கள் முகத்திரை அணியணும்னா நாங்கள் தவறாக விளங்கியிருந்தோம். ஏன்னா நாங்கள் படித்த மதரசால அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம் சகோதரி, நீங்கள் எந்த மதரசால படிச்சீங்க? மற்ற மதரசால படிச்சியே இவ்வளவு தெளிவாக இருக்கீங்கன்னு தான் கேட்டேன். நாங்கள் முத்துப்பேட்டை கிளை 3 தௌஹீத் மதரசால படிச்சுக்கிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களிடம் சேர்ந்து தௌஹீத் மதரசாவில் மார்க்கத்தை எந்த வளைவும் நெளிவும் இல்லா அதனுடைய தூய வடிவில் கற்றுக்கிற வரோம் இன்ஷா அல்லாஹ். இங்கே வந்திருக்கும் சகோதரிகளே, நம்மில் அதிகமான பேர் இன்று முகத்திரை அணிந்தவர்களாக தான் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கே சொல்லப்பட்ட ஹதீஸ் குர்ஆன் வசனத்தை சிந்தித்து மார்க்கத்திலே இல்லாத முகத்திரையை விட்டொழிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தெளிவு கிடைத்த மாதிரி உங்களுக்கும் தெளிவு கிடைக்க அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இனிமேல் இந்த முகத்திரைக்கு வேலையே இல்லை. நேற்று தான் வேற புதுசாக வாங்கினேன். சரி இருக்கட்டும். ஹைரல் அல்ஹம்துலில்லாஹ்.